பின்கோட் இருந்தால் இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஒரு பின்கோட்ல எந்த பின்கோட்ல இருந்து ஹையஸ்ட் கஸ்டமர் இருக்காங்கன்ற டேட்டா நம்மள்ட்ட இருக்கும். இது எல்லாமே அமேசான்ற ஒரு ஆள் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவங்க வளர்றதுக்கு என்ன காரணம்? டேட்டா தான். நீங்க டெட்டால் வைப்ஸ் வாங்கி 3 மாசம் ஆச்சு, அடுத்த வைப்ஸ் வேணுமான்னு டக்குன்னு மேல தூக்கி அமேசான் போகும்போது மேல வச்சிருவோம். நம்ம போன கல்யாணத்துக்கு வந்த கஸ்டமரு இப்ப குழந்தையோட வந்தா கூட யார் நீங்கன்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கோம். இதான் ப்ராப்ளம். பட் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் ஏஐ வந்து மாறப்போகுது. எப்படி மாறப்போகுதுன்னா, தெர் ஆர் கேமராஸ். இப்போ நான் அதெல்லாம் ரெஃபர் பண்றது இல்லை, ஏன்னா அதெல்லாம் ஓவர் ரேட் சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வரும். கேமராவே சொல்லும். ஏன் உங்க போன்ல உங்க மூஞ்சி காமிச்சா ஓப்பன் ஆகுது? அப்ப கேமராக்கு தெரியாதா? கடைக்கு வந்தா இவர் தான் ராமசாமி கஸ்டமர், 2வது டைம் கடைக்கு வராருன்னு சொல்லாதா கேமரா? அப்படி சொல்ற கேமராலாம் இருக்கு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, அதெல்லாம் கொஞ்சம் ரேட் நல்லா நார்மலைஸ் ஆகும். அப்ப நம்மளாலே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் கேமராலே எப்படி இருக்கும் கேபிஐ பாரு. 2 ஆள் 4 துணி மடிச்சிருக்கான், இங்க 2 ஆள் துணியே மடிக்காம நின்றுருக்கான். இவன் காலில இருந்து 0 துணி மடிச்சிருக்கான். அது வரைக்கும் கேமரா சொல்லும். நான் என்ன சொல்றேன், கேமரான்றது நம்மளை கண்காணிக்கிறதுக்கு இல்லை. இந்த சிஸ்டம் இதெல்லாம் தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கே கிடையாது. அதுக்கு நினைச்சீங்கன்னா யூ ஆர் ராங். இனிமேல் இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் எதுக்கு? நன்றாக வேலை செய்யறவர்களை ரெகக்னைஸ் பண்றதுக்காக, பாராட்டுறதுக்காக, அவங்களுக்கு கை தட்டுறதுக்காக.